அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு செய்யுள் பகுதி. அதுதான் எது அப்படின்னா திருவிளையாடற் புராணம். அந்த ஒரு பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போர்டு எக்ஸாம், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறோம். வெறுமனையே தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய MVSAT எக்ஸாம். MVSAT அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? MVSAT அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எந்தெந்த தேதிகளில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி இந்த 4 தேதிகளில் நடக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அன்னைக்கு நீங்கள் போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். சார் இந்த டெஸ்ட் எழுதுறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட், எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதி இது ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கிறீங்க, டாப்பாக ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேதாந்து கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதாவது ஜெய் அல்லது நீட் இந்த மாதிரி வேதாந்தில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 கோடி மதிப்புள்ள கேஷ் ப்ரைஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது எல்லாத்தையும் நான் அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து டாப் ரேங்க் உள்ள வரேன். அப்போ எனக்கு என்ன சார் கிடைக்கும்? அதாவது இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. இந்த வருஷம் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டெஸ்ட். சரிங்களா? ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இதில் நீங்கள் டாப் ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்ன ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர். அங்கே உங்களால் போயிட்டு வர முடியும். வேதாந்துவே உங்களுக்கு அமௌண்ட்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப்புக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கடுத்த லேப்டாப், ஐஃபோன், ஐபேட், அதுக்கடுத்த ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோன், அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு ஏஐ ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா புல்கிட் சாரோடது அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து தங்கி, அதாவது பெங்களூரில் வந்து தங்கி அந்த ஏஐ ஒர்க் ஷாப் அப்படின்றது என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான இந்த கேஷ் ப்ரைஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் எழுத போறீங்க. சார் இதுக்கு என்ன சார் போர்ஷன்ஸ் அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய 10th ஃபுல் போர்ஷன். 10th ஃபுல் போர்ஷனில் எது சார் கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸு அண்ட் சயின்ஸு. சார் வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் இருக்கும். என்ன இருக்குதும்? மேட்னா மேக்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MCQ ஃபார்மேட்டில் தான் இந்த டெஸ்ட் இருக்க போகுது. MCQ ஃபார்மேட்டில் தான் இந்த ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சார் எப்படி சார் இந்த எக்ஸாமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 6 ஸ்டெப் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்க போகுது? ஒரு 6 ஸ்டெப் அப்படின்றது இருக்க போகுது. இந்த 6 ஸ்டெப் மூலயமா தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத முடியும். சார் இது ஆன்லைன் டெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைன் டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது முழுக்க ஆஃப்லைன். நேரில் போய் தான் இந்த டெஸ்ட் எழுதுவீங்க. என்ன பண்ணுவீங்க? நேரில் போய் தான் இந்த டெஸ்ட் எழுதுவீங்க. இது வீட்டில் உட்காந்து எழுதக்கூடிய டெஸ்ட் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி சார் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா mvsat.vedantu.com அப்படின்ற வெப்சைட் உள்ள ஃபர்ஸ்ட் போக போறீங்க. mvsat.vedantu.com அப்படின்ற வெப்சைட் உள்ள போக போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து OTP வரும். சரிங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா OTP வரும். OTP கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த சிட்டியை சார்ந்தவங்க, நீங்கள் வந்து அண்ணா நகரில் எழுத போகிறீங்க. அது எக்ஸாம் வந்து நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் சென்டரில் எந்த சென்டரில் எழுத போகிறீங்க? அண்ணா நகரா, வேளச்சேரியா, தாம்பரமா, ஆவடியா, போரூரா, பெரம்பூரா, பெருங்களத்தூரா, இல்லைனா மதுரையா, திருச்சியா, கோயம்புத்தூரா, உங்களுக்கு நியராக எந்த சிட்டி இருக்குதோ எந்த சென்டர் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் 10th படிக்கிறீங்களா, 11th படிக்கிறீங்களா, 12th படிக்கிறீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சார் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்கன்றீங்க, அது மட்டும் இல்லாமல்
நிறைய நிறைய பேர் எழுத போறாங்கன்னு சொல்றீங்க. இந்த எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். உங்கள்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா சார்? ரெஜிஸ்டர் பண்றப்ப ஃபீஸ் கேட்பாங்களா? இல்ல, ரெஜிஸ்டர் பண்றப்போ உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. நோ எக்ஸாம் ஃபீஸ். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, தமிழ்நாடு லெவல்ல எந்த லெவல்ல இருக்கீங்க, உங்களுடைய சிட்டி சென்னை லெவல்ல எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்ற ரேங்க் லிஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர். இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ சார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா 1 நவம்பர். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கூட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கடுத்து நவம்பர் 1 கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது டிக்ளேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லிங்காவே இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த 6 ஸ்டெப்பை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க நேரா போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதிக்க முடியும். சரியா? ஓகே, இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான ஃபீச்சர் இருக்குது. அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா நகர், தாம்பரம், வேளச்சேரி, ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்களத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹோசூர், பாண்டிச்சேரி. இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நீங்கள் நேரில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் இந்த டெஸ்ட் எழுத முடியும். ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது, வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுத முடியாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனான்னு கேட்குறீங்க. ஆன்லைன் கிடையாது. நீங்கள் நேரில் போய் தான் அந்த டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் அந்த எக்ஸாம் அதை தெரியும். அதாவது ஒரு டீச்சர் இருப்பாங்க முன்னாடி, நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க, சைலண்டாக இருக்கும். அந்த எக்ஸாம் ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வீட்டிலலாம் உட்காந்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு சைடு டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், அம்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். எக்ஸாம்னா என்னது ஒரு இடத்துல எல்லா மாணவர்களும் உட்காந்து அந்த மாதிரி எழுதுறது தான் எக்ஸாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். அதனால அந்த எக்ஸாம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அதனுடைய ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முன்மாதிரியா கூட நீங்க இந்த டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய மாணவர்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, மற்ற மாணவர்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம் நம்ம போன கிளாஸ்லயே ஒரு 4 பாடல் அப்படின்றது பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யார் யார் இந்த திருவிளையாடற் புராணத்துல, அதுவும் பரஞ்சோதி முனி இயற்றிய திருவிளையாடற் புராணத்துல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்றத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியன் என்னும் மன்னன், குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன், அதனாலதான் குலேச பாண்டியன் அப்படின்னு இருக்கு, பாண்டிய மன்னன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்காட்டு புலவர், இடைக்காடனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இடைக்காட்டு புலவர். அதுக்கடுத்து இடைக்காட்டு புலவருடைய நண்பர் யாரு அப்படின்னா கபிலர். அதுக்கடுத்து இறைவன். இவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செய்யுள் பகுதிக்குள்ள இன்க்ளூட் ஆக போறாங்க. இவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செய்யுள் பகுதிக்குள்ள இன்க்ளூட் ஆக போறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சரி என்ன சார் கதை, ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா புது மாணவர்கள் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. அதாவது குலேச பாண்டியன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புலமையில சிறந்து விளங்குனவர். தமிழ் அவருக்கு நல்லா தெரியும், தமிழ் அவருக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய குலேச பாண்டியன் என்னும் மன்னன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி குலேச பாண்டியன் ஒரு மன்னன் இருக்காரு, அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்ல புலமை மிக்கவரா இருக்காரு, தமிழ்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இது யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஒரு நாள் இடைக்காட்டு புலவருக்கு தெரிய வருது, இடைக்காடனாருக்கு தெரிய வருது. இடைக்காடனாருடைய நண்பர் யாரு அப்படின்னா கபிலர், நெருங்கிய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா கபிலர். கபிலர்னு சொல்றாரு, இந்த மாதிரி குலேச பாண்டியன் மன்னன் இருக்காரு, அவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல புலமை மிக்கவர், நீங்க என்ன பண்ணுங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கு அவர் பொண்ணும் பொருளும் கொடுப்பார், நல்லா என்ன பண்ணுவாரு நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பாரு அப்படின்னு என்ன பண்றாரு இந்த இடத்துல கபிலர் இடைக்காட்டு புலவர்கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் இடைக்காட்டு புலவருக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. ஓகே, நம்ம குலேச பாண்டியனுக்கு நம்ம ஒரு செய்யுள் இயற்றுவோம், ஒரு பாட்டு இயற்றுவோம், ஒரு பாட்டு இயற்றிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குலேச பாண்டியன்ட்ட பாடி காமிக்கலாம், பாடி காமிச்சு அவர் நமக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் இந்த மாதிரி ஒரு பாடல் இயற்றுறாரு. அந்த பாடல் இயற்றிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா குலேச பாண்டியன் பாடி காமிக்கிறார். மன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா மன்னா, உன்ன மாதிரி ஆள் கிடையாது மன்னா. அந்த மாதிரி என்ன பண்றாரு மானே தேனே பொன்மானே போட்டு அடிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கவிதை இயற்றுறாரு. கவிதை என்ன பண்றாரு இயற்றி அவர்கிட்ட முன்னாடி பாடுறாரு. இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், உங்களை பத்தி ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, நல்லாலனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. நமக்காக ஒரு பாட்டு கேட்டுறாங்க, ஓகே சுமாரா இருந்துச்சுன்னா கூட ஓகே நல்லா இருக்குங்க சூப்பருங்க அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வார்த்தை சொல்லுவோம்.
ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியன் மன்னன் கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ணல? கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவமதிச்சிட்டார். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டுலாம் பாடிடுவோம். இடைக்காட்டு புலவருக்கு மனசுல தோணுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டுலாம் பாடியிருக்கோம், நம்ம வந்து என்னென்னமோ ரெடிலாம் பண்ணிட்டு வந்து பாட்டுலாம் பாடியிருக்கோம், இவர் என்னன்னா கண்டுக்க கூட மாட்டுறாரு, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு இடைக்காட்டு புலவருக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு, ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம என்னென்னமோ பண்ணி பாட்டு பாடி அசத்திடலான்னு வந்தா இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு இடைக்காட்டு புலவருக்கு ஒரே வெக்ஸாய் கடுப்பாயிட்டாரு. சரியா? இந்த மாதிரி ஆனவுடனே இப்ப அவருக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா போய் இறைவன்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து பாட்டு பாட போனேன், என்னை அவமதிச்சான் அப்படின்னு போய் என்ன பண்றாரு, இறைவன்கிட்ட போய் சொல்ல போறாரு. அதை இறைவன்கிட்ட எப்படி சொல்றாரு அப்படின்னா, தமிழறியும் பெருமானே, அவனுக்கு தமிழ் நல்லாவே தெரியும், இறைவனை பார்த்து சொல்றாரு, அவனுடைய சிவபெருமான் சிவனை பார்த்து சொல்றாரு, தமிழறியும் பெருமானே, இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் பாட்டு பாடினேன். யாருக்கிட்ட? குலேச பாண்டியன். குலேச பாண்டியன் பாண்டிய மன்னன் அவன்கிட்ட நான் போய் பாட்டு பாடினேன். ஆனா அவன் பார்த்த அப்படின்னா என்னை அவமதிச்சிட்டான், என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்றத போய் சொல்றாரு. சொன்ன உடனே இறைவன் பாக்குறாரு, ஓ குலேச பாண்டியன் இந்த மாதிரிலாம் பண்றாரா அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு, அதாவது அந்த இடம் அப்படின்னா அதாவது குலேச பாண்டியன் இருக்கக்கூடிய இடம், குலேச பாண்டியன் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அந்த இடத்த விட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வேற இடத்துக்கு மாறி போயிடுறாரு. வேற இடத்துக்கு என்ன பண்றாரு, மாறி போயிடுறாரு. யாரு மாறி போறது? இறைவன். கடம்பவன கோயிலை விட்டு வேற இடத்துக்கு என்ன பண்றாரு, இறைவன் மாறி போயிடுறாரு. எப்பயுமே வந்து குலேச பாண்டியன் பாண்டிய மன்னன், ஒரு அரசன், அரசன் இருக்கக்கூடிய பகுதியில இறைவன் இருக்கணும். இறைவன் இல்லைன்னு உடனே குலேச பாண்டியனுக்கு ஒரே பயமாயிடுச்சு, எங்கடா அது, நம்ம இறைவன் நம்ம கூட இருந்தாரு, நம்மளுடைய பகுதியில் இருந்தாரு, இப்போ இறைவனை காணுமே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியன் ஒரே பதட்டம், ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு. சோ குலேச பாண்டியன் என்ன பண்றான் அப்படின்னா டைரக்டா இறைவன்கிட்ட போறான். இறைவன் வேற இடத்துக்கு போயிட்டாரு. வேற இடத்துல இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட போய் கேட்கறான், இறைவா இறைவா நான் என்ன இறைவா தப்பு பண்ணேன், உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா, இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா, இந்த எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மறையவர் அவங்க ஏதாச்சும் ஒழுக்கத்துல குன்றி போயிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்கிறாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா, அது பிரச்சனையா, இது பிரச்சனையா அப்படின்னு நிறைய கேட்கிறாரு. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறைவன் சொல்றாரு, அடுத்த பாடல இறைவன் சொல்லுவாரு, இறைவா குலேச பாண்டியா நீயும் அந்த ஒரு பெரிய பெரிய ஒரு தப்பு பண்ணல, நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, ஆனா நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு தெரியுமா? நீ இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த, இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த, அதுதான் நீ பண்ண தப்பு அப்படின்றத போட்டு உடைச்சிருவாரு. அதுதான் நீ பண்ண தப்பு அப்படின்றத என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல போட்டு உடைச்சிருவாரு. யார்? இறைவன். இப்பதான் குலேச பாண்டியனுக்கே தெரியும், ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு தெரியும். ஒரே நிமிஷம் இருடா, கண்ணுல ஏதோ தூசி இருந்துச்சு போல இருக்கு. ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் தெரிய வரும். யாருக்கு? குலேச பாண்டியனுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து பாட்டு பாட வந்தார் இடைக்காட்டு புலவர், நான் தான் கண்டுக்காம உட்காந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், நான் தான் உட்காந்து கண்டுக்காம கேண்டி கிரஷ் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், சும்மா சொல்றேன், அந்த மாதிரி விளையாடலை, சும்மா உங்களுக்கு காமெடிக்காக சொல்றேன், அந்த மாதிரி வந்து இருந்தாரு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இடைக்காட்டு புலவர் டைரக்டா போயிட்டு இறைவன்ட்ட மன்றாடி இருக்காரு, இறைவன்ட்ட போய் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரிய வருது. அதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. சரிங்களா? சரி, ஓகே, இதுதான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணாரு குலேச பாண்டியன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குலேச பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு இடைக்காட்டு புலவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா பொன் இருக்கை, நல்லா அந்த தங்கத்தாலான இருக்கையில அமர வைக்கிறாரு, பொண்ணும் பொருளும் கொடுக்கிறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்றாரு. இதுக்கு அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சிறப்பு செய்யறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் தன்னுடைய கடம்பவன கோயில்ல எங்க இருந்தாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் இறைவன் வந்துடுறாரு. இதுதான் கடவுளுடைய அந்த திருவிளையாடல் புராணம். சரிங்களா? அந்த திருவிளையாடல் சொல்லுவோம்ல, இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்றது இதுதான். என்னதான் நிறைய திருவிளையாடல் இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் தான் பாத்தீங்க அப்படின்னா விரிவும் சிறப்பும் கொண்டது, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 4 பாடல் அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நம்ம 5வது பாடல் அப்படின்றது பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கும்போது, டைம் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பாடலையும் நான் ஒரு வாட்டி நடத்துறேன். ஏன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய பாடலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது பாடல்லேருந்து தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 5வது பாடல்லேருந்து தான். 5வது பாடல்லேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. கோவிலை விட்டு நீங்க காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். நம்மளுடைய சொன்ன கதை தான், ஆனா அந்த பாடல்ல இன்னும் ஆழமா சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம்.
கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். கோவிலை விட்டு நீங்கிட்டாரு. யாரு சார் கோவிலை விட்டு நீங்கினது? இறைவன் போயிட்டாரா? இறைவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய இடத்த விட்டு போயிட்டார். 4வது பாடல் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அப்ப அந்த பாடல் தான் கிளம்பி இருப்பாரு இறைவன். பாருங்க, இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். இறைவன் என்ன பண்றாரு? கோவிலை விட்டு நீங்குதல். போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொடிய மாற்றான் ஞானமாகி இதன் லிங்க உருவம் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய்ந்தன் கோவிலின் நேர்வடபால் வையையான நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதி அமர்ந்தான் மன்னோ அப்படின்ற பாடல் சொல்றாங்க. அதாவது போன இடைக்காடனுக்கும், அதாவது இடைக்காடன் பாத்தீங்க அப்படின்னா கோவத்தோட சொல்லிட்டு போவாரு, இந்த மாதிரி அவர் என்ன இகழல, உன்னையும் உனக்கு இடப்புறமிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வதி தேவியும் தான் இகழ்ந்தாரு அப்படின்னு போற போக்குல இடைக்காடனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா போட்டு விட்டு போயிடுவார். நல்லா வசமா என்ன பண்ணிடுவாரு? போட்டு விட்டு போயிடுவார். அப்ப இந்த மாதிரி பண்ண உடனே இறைவனுக்கு தோணுது, சரி நம்ம இடைக்காடனாருக்கு நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கணும், மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், கபிலன் இடைக்காடனாருடைய நண்பர், அவருக்கும் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் என்ன பண்றாரு? இந்த இடத்துல இறைவன் தன்னுடைய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவார். தன்னுடைய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவார். பாருங்க, போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து உகை பொழிய மாற்றான் ஞானமாகி இதன் லிங்க உருவம் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரானிலிருந்து புறம்போய்ந்தன் கோவிலின் நேர்வடவால் வையையான நதி, இது முக்கியம், வையையான நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதி அமர்ந்தான் மன்னோ அப்படின்னு சொல்றாங்க. போன இடைக்காடனுக்கும், இடைக்காடனார் பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டார். இடைக்காடனார் கிளம்பி போயிட்டார். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி வந்து அவர் என்ன இகழ்ந்தானோ, என்னையா இகழ்ந்தான் அவன் குலேச பாண்டியன், என்னையா இகழ்ந்தான், என்ன இகழல, உன்னையும் உனக்கு இடப்புறம் இருக்கக்கூடிய பார்வதி தேவியும் தான் இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கோவத்துல சொல்லிட்டு போயிட்டார். அந்த சொன்ன வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா இறைவனுடைய திருச்செவியில வேர்ப்படை போல வந்து தைச்சது. வேர்ப்படை போல என்ன பண்ணுச்சான்? இறைவனுடைய காதல தச்சது. இப்ப இறைவன் வந்து என்ன பண்ணணும்? யாருக்கு ஃபேவர் பண்ணி ஆகணும்? இந்த இடத்துல இடைக்காடனாருக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். இடைக்காடனாருக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும், போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும், அப்ப இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மன மகிழ்ச்சியை உண்டாக்கணும். 2 பேருக்கும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா ஞானமாகியதன் தங்களுடைய லிங்க உருவம். இறைவன் சிவன் பாத்தீங்க அப்படின்னா லிங்க உருவத்திலோட இருப்பார். கரெக்டா? சிவன் எந்த உருவத்துல இருப்பாரு? லிங்க உருவத்துல இருப்பார். ஞானமாகியதன் இருக்கக்கூடிய லிங்க உருவத்தை மறைச்சிக்கிறார். அவங்க கூட இருப்பா, சிவனோட யார் இருப்பா? பார்வதி தேவி இருப்பாங்க. யார் இருப்பா? பார்வதி தேவி. அவங்களதான் உமையாம் நங்கைன்னு சொல்றாங்க. அப்ப லிங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு உமையாம் நங்கையோடு என்ன பண்றாங்க அப்படின்னா வானவர்தம் பிரானிலிருந்து புறம்போய்ந்தன் கோவிலின் நேர் வடபால். அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கடம்பவன கோயிலிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நேர் வடக்க போயிடுறாங்க. நேர் வடக்க போயிட்டு அங்க வைகை நதி இருக்கு. அந்த வைகை நதிக்கு தெற்க அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு கோவில் உருவாக்குறாங்க. அங்க ஒரு கோவில் உருவாக்கி என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இறைவன் இருக்கார். இனிதின் மன்னோ அப்படின்ற மாதிரி அங்க போய் உட்கார்ந்துடுறாரு. இது ஒரு நாள் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் குலேச பாண்டியனுக்கு தெரிய வருது. ஐயோ இறைவனை காணுமே. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வந்து நம்முடைய கோவில்ல வந்து சிவன் உருவமே இல்லை, வெறுமனையா கோவில் மட்டும்தான் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா சிவன் லிங்க உருவம் இல்லை, வெறுமனையா கோவில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே குலேச பாண்டியன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா அது இந்த மாதிரி சொல்றீங்க, இறைவன் நம்ம இடத்துல தானடா இருந்தாரு, இறைவனை காணுன்றீங்களடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. யாருக்கு? குலேச பாண்டியன். இப்ப குலேச பாண்டியன் இறைவனை நாடணும். அதனால பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியன் இறைவனை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் கேட்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்த 4வது பாடலுடைய பொருள் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? 4வது பாடலுடைய பொருள் அப்படின்றது பாருங்க. கோவிலை விட்டு நீங்கிய வெளியேறிய இடைக்காடனாருக்கும், கோவிலை விட்டு வெளியேறினது யாரு? இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மன மகிழ்ச்சி தர நினைத்தார் இறைவன். அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும். யாருக்கும்? இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பனா இருக்கக்கூடிய கபிலருக்கும் 2 பேருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா இறைவன். சரி, ஓகே, இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு, அது மாதிரி அவர் கோவத்துல இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறது யாரு அப்படின்னா இறைவன். சரிங்களா? ஞானமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து கொண்டார். ஞானமாக இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்க உருவத்தை என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அவர் மறைச்சிக்கிறார். யாரு? இறைவன். ஞானமாக இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்க உருவத்தை என்ன பண்ணிக்கிறாரு? இறைவன் மறைத்துக் கொள்றார். என்ன பண்றாராம்? இறைவன் மறைத்துக் கொள்றார், மறைச்சுக்கிறார். உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே, உமாதேவியார் அப்படின்னா தன்னுடைய மனைவி பார்வதி தேவி. சரிங்களா? அவங்களோடு வெளியேறிய இறைவன்
அதாவது வெளியே நேர் வடக்க பாத்தீங்க அப்படின்னா வைகை ஆறு இருக்கு. அந்த வைகை ஆற்றுக்கு தென் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்கோவிலை உருவாக்குறாங்க. அங்க ஒரு கோவிலை உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கு சென்று இருக்கிறாரு. யார் இருக்கிறது? இறைவன் அந்த இடத்துல போய் இருக்கிறார். சரிங்களா? வேற இடத்துல போய் என்ன பண்றாரு? இறைவன் இருக்கிறார். சரிங்களா? இதுதான் 4வது பாடலுக்கான பொருள். பாடலுடைய பொருள் புரியுதான்னு பாருங்க, அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. நான் சொல்ல வரக்கூடிய அர்த்தம் புரியுதுங்களா? இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவரையும் புரியுதா பாருங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்கோவிலை உருவாக்கி என்ன பண்றாரு? அங்கு சென்று இருக்கிறார். ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இறைவன் இருக்கிறார். அங்க போய் என்ன பண்றாரு? இறைவன் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து குலேச பாண்டியனுக்கு இறைவனை காணும் அப்படின்ற செய்தி கிடைக்குது. ஐயையோ இறைவனை காணுமே அப்படின்ற செய்தி யாருக்கு கிடைக்க வருது அப்படின்னா இப்போ இப்போ வந்து குலேச பாண்டியன் கிடைக்க வருது. இப்போ குலேச பாண்டியன் பதட்டத்தோட இருக்கான். ஐயோ இறைவனை காணுமே, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. ஸோ குலேச பாண்டியன் என்ன பண்றான் அப்படின்னா இறைவனை மீட் பண்ண போறான். சரிங்களா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா 5வது பாடல். பாருங்க. கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். கோவிலை விட்டு நீங்க யாரு அப்படின்னா இறைவன். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். இறைவனை போய் வேண்டுறாரு. இறைவா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணினா மன்னிச்சிரு இறைவா, என் இடத்துக்கு வந்துரு இறைவா. இன்னி வரையும் பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியனுக்கு இடைக்காட்டு புலவர் மேல நான் வந்து மரியாதை செலுத்தல, அவரை வந்து நான் அவமதிச்சதான் காரணம்னு தெரியாது. யாருக்கு தெரியாது? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இடைக்காடனாருக்கு தெரியாது. இறைவன் சொல்ற வரையுமே தெரியாது. அந்த அளவுல இருக்காரு. சரிங்களா? பாருங்க. அல்லதை என் தமரால், தமர்னா உறவினர்னு அர்த்தம்ப்பா. அல்லதை என் தமரால் ஆதிகளால், அல்ல உறவினரால், ஆதிகளால் அப்படின்னா முதலியவற்றால், தொன்மையான. சரிங்களா? தொல்லைனா தொன்மையான அப்படின்னு அர்த்தம். அல்லது என் தமரால், என்னுடைய உறவினர்களால இறைவன்ட்ட சொல்றாரு. இறைவா, இறைவன் போய் பார்த்தோம்னா இறைவன் திருவுருவம் தெரியல, அப்படியே வானத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய செய்தி தான் இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வைகை நதி இருக்கக்கூடிய தென்பக்கம் போய் என்ன பண்றாரு அப்படின்னா குலேச பாண்டி நிக்கிறாரு. இந்த மாதிரி கை கூப்பி நிக்கிறாரு. கேட்கிறாரு, வானத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கு. இவர் வானத்தை பார்த்து கேட்கிறார், இறைவா என்னுடைய உறவினர்களால ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை வந்துச்சா இறைவா? அப்படி கேட்கிறாரு வானத்தை பார்த்து. இறைவா என்னுடைய உறவினர்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா இறைவா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்கிறாரு. அல்லது என் தமரால், என் பகைஞரால், என்னுடைய பகைவர், எனக்கு நிறைய பகைவர்கள் இருக்காங்க, என்னுடைய பகைவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா இறைவா அப்படின்னு 2வது தடவை கேட்கிறாரு. கல்வரால், திருடக்கூடியவங்களால உங்களுடைய கோவில் ஏதாச்சும் திருட்டு போனுச்சா, அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா இறைவா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன்னர் தான் அந்த நாட்டுக்கு ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தெரிய வரும். ஒரு மன்னன் தான் அந்த நாட்டுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தெரிய வரும். அல்லது கல்வரால், கல்வர் அப்படின்னா அந்த இடத்துல திருடக்கூடியவங்க, அவங்களால அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால், அங்க அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லை விலங்குகள் இருக்கும், அந்த விலங்குகள் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுச்சா, அந்த விலங்குகள் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சா இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு? கை கூப்பி கேட்கிறாரு. இறைவன் இருக்கணும்ல, இறைவன் தான் கூட இருக்கணும்ல, அதனால இதெல்லாம் கேட்கிறாரு. எல்லை விலங்கு ஆதிகளால இடையூறு ஏற்பட்டுச்சா இறைவா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என் தமிழ்நாட்டில் எய்திற்றலோ, இந்த தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, அந்த மறையவர் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓதக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களதான் மறையவர்னு சொல்றாங்க. தொல்லை மறையவர் அவங்க ஏதாச்சும் ஒழுக்கத்துல குன்றி போயிட்டாங்களா, அவங்க நேர்மையா இல்லாம பொய் பேசுறாங்க, ஏமாத்துறாங்க, மக்களை கஷ்டப்படுத்துறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சா இறைவா? அந்த நாட்டில் எது நடந்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அழகா பரஞ்சோதி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு. தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, அதாச்சும் ஒழுக்கத்துல ஏதாச்சும் மாறி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தவமும் தருமும் சுருங்கிற்றோ, அங்க இந்த நாட்டுல யாராச்சும் தவம் பண்றாம இருக்காங்களா, யாருக்காச்சும் பொருள் கொடுக்காம இருக்காங்களா, தவம் கொடுக்காம இருக்காங்களா, தவம் ஏதாச்சும் சுருங்கி போயிடுச்சா, தருமம் ஏதாச்சும் சுருங்கி போயிடுச்சா, சுருங்கிட்டுறோ. இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, அங்க அந்த வாழக்கூடிய மக்கள், அந்த இல்லறம் துறவரம், சரிங்களா, இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்க ஏதாச்சும் வழி மாறி போயிட்டாங்களா, அவங்க தப்பான வழியில ஏதாச்சும் போயிட்டாங்களா, இல்ல துறவரம்ல இருக்கக்கூடியவங்க தப்பான வழியில ஏதாச்சும் போயிட்டாங்களா இறைவா, இந்த மாதிரி பிழைத்தனவோ, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா இறைவா? யான் அறிவேன் யான் அறியேன், எனக்கு தெரியல இறைவா. எந்தாய்னா என் தந்தையே,
எந்தாய் என் தந்தையே என் தந்தையே அப்படின்னு என்ன பண்ற இறைவன் முன்னாடி கேட்கிறாரு. அல்லது என் தமரால், இப்படிதான் கேட்கிறாரு போய் இறைவன். அல்லது என் தமரால், என் பகைஞரால், என் உறவினரால், அரிய காணத்து கல்வரால், அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு ஏற்பட்டதோ என் தமிழ்நாட்டில் எய்திற்றலோ அப்படின்னு என்ன பண்ற இந்த மாதிரி கேட்கிறாரு. அடுத்து கேட்கிறாரு, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, அந்த தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவமும் தருமமும் சுருங்கிற்றலோ, இல்லறமும் துறவரணமும் பிழைத்தனவோ, யானறியேன் எந்தாய் எந்தாய், எனக்கு தெரியல இறைவா, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல இறைவா, மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு இந்த இடத்துல மன்றாடி கேட்கிறாரு. யாருக்கிட்ட கேட்கிறாரு? இறைவன்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா இறைவன் இருக்கணும்ல, தன்னுடைய இடத்துல இறைவன் இருக்கணும்ல. இல்ல அப்படின்ன உடனே அவருக்கு ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இறைவனை காணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேட்கிறாரு. ஓகேவா? இதுக்கு அடுத்து இறைவனுடைய பதில் இருக்கும். இப்ப அந்த பாடலுடைய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? 5வது பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத பாருங்க. இறைவனே, பாருங்க, இறைவனே என்னால் என் உறவுகளால், இறைவனே என்னால், என்னால ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? என்னால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? இல்ல என்னுடைய உறவினர்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? என்னால ஃபர்ஸ்ட் தன்னை போய் கேட்கிறார். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்பவுமே எந்தாச்சும் தப்பு பண்ணா நம்ம தான் தப்பு பண்ணணும்னு ஏத்துக்கணும். ஆக்சுவலா அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா நீங்க தப்பு பண்ணலன்னா கூட நான் தான் தப்பு பண்ண நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறதா நல்ல ஒரு குவாலிட்டியான பண்பு. அது பண்ணாத தப்புக்கு சொல்லல. அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிடல அப்படின்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் சில விஷயத்துல. சரியா? உங்க உறவுக்குள்ள சண்டை வருது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வருது, சரி விடுடா என் மேலதான் தப்பு. இப்போ சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு சண்டை நடக்குது, இல்லை உங்க வீட்டில் உனக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது, அம்மா சொல்றாங்க நீ பண்ணதான்டா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இல்லை நீ பண்ணதான் தப்பு, நீ பண்ணதான் தப்புன்னு சொல்ல தேவையில்லை. ஆமா நான் பண்ணதான் தப்பு, இப்போ என்ன பண்ணணுன்ற, சரி விடு அப்படின்னா பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனையை அதோட முடிக்கிறது நல்லது. சார் அதுக்குன்னு எவனோ திருடுனா சார், அதுக்கு நான் போய் ஒத்துக்கலாமா? அது தப்புடாடி, அந்த மாதிரிலாம் ஒத்துக்காதீங்க. இது உறவுகளுக்குள்ள. சரியா? அந்த மாதிரி இறைவன் கேட்கிறார், என்னால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? என்னால நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்கிறார். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? என்னால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா? என்னுடைய உறவுகளால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா? என்னுடைய உறவினர்கள் அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா? இல்ல பகைவர், எனக்கு நிறைய பகைவர்கள் இருக்காங்க, எனக்கு நிறைய பகைவர்கள் இருக்காங்க, அந்த பகைவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? இல்ல என்னுடைய கள்வர்கள், அதாவது திருடக்கூடிய, நாட்டில் நிறைய திருடக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? காட்டில் உள்ள விலங்குகளால், காட்டுல இருக்கக்கூடிய விலங்கு, அந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளால இந்த தமிழ்நாட்டுல பிரச்சனை ஏற்பட்டுச்சா இறைவா? இடையூறு ஏற்பட்டதா? காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளால இந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா? அப்படி அதாவது இந்த நாட்டுல எது நடந்தாலும், அந்த நாட்டுல எது நடந்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அவர் காமிக்கிறாரு. பாருங்க, அது ரொம்ப அழகான விஷயம். சரிங்களா? மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்து போயிட்டாங்களா? இல்லனா அந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல தவமும் தருமமும் சுருங்கி போயிடுச்சா? யாரும் தவம் பண்ணாம இருக்காங்களா? அந்த நாட்டுல யாருமே தவம் பண்ணாம இருக்காங்களா? இல்ல யாராச்சும் தர்மம் பண்ணாம இருக்காங்களா? யாராச்சும் தர்மம் பண்ணாம இருக்காங்களா அப்படின்றத கேட்கிறாரு. இல்லறனும் துறவரணம் தத்தம் நெறியிலிருந்து தவறினவோ, இல்லறனும் துறவரணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இல்லறன், அந்த வாழக்கூடியவங்க, தலைவன் தலைவி அந்த மாதிரி வாழக்கூடியவங்க, இல்லறனும் துறவரணும் தத்தம் நெறியிலிருந்து தவறினரோ, தன்னுடைய நெறி, தன்னுடைய வழியிலிருந்து தவறி போயிட்டாங்களா? எமது தந்தையே, எமது தந்தையே எனக்கு தெரியவில்லையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியல இறைவா என்று வேண்டினான் பாண்டியமன்னன். எனக்கு எந்தாய் எந்தாய், எனக்கு தந்தையே எனக்கு தெரியல இறைவா, சொல்லு இறைவா, என்னால நான் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியல இறைவா. அதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பண்பு, இறைவன் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த பாசம். எனக்கு தெரியல இறைவா, நான் பண்ண தப்பு தெரியல இறைவா, அதனால திருப்ப என் இடத்துக்கு வந்துரு இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு? மன்றாடி கேட்கிறாரு. யாரு? குலேச பாண்டியன். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க 6வது பாடல், இறைவனுடைய பதில். இறைவன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத பாருங்க. ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லேன். எனக்கு ஒரு நாள் கூட உன்னுடைய கடம்பவனத்தை விட்டு போகணும்னு எனக்கு எண்ணமே கிடையாதுரா. இறைவன் சொல்றாரு குலேச பாண்டியன்னு பார்த்து, இந்த பாரு குலேச பாண்டியா, எனக்கு உன்னுடைய கடம்பவனத்தை விட்டு போகணும்னு நான் நினைச்சதே இல்லை. நானும் சரி, என்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய என்னுடைய பார்வதி தேவியும் சரி, என்னைக்குமே நாங்க நினைச்சது கிடையாது. ஆனா நீயும் எந்த ஒரு பெரிய தப்பு பண்ணல, நீயும் பெருசா ஒரு தப்பு பண்ணல. இறைவன் சொல்றாரு, ஆக்சுவலா நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, ஆனா நீ தப்பு பண்ணிருக்க.
என்ன சார் அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாரு? ஆமா, அந்த இடத்துல ஒரு கமா போடுறாரு பாருங்க இறைவன். அந்த இடத்துல இறைவன் ஒரு கமா போடுறாரு. ஆனா நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல. அப்போ ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதினும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் ஆனால் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை எல்லை. நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல. இப்பதான் இறைவன் போட்டு உடைப்பார். எதனால, என்ன காரணம் அப்படின்றத இறைவன் இப்பதான் போட்டு உடைப்பார். என்ன நடக்குது அப்படின்னு, நீ காடனுடைய செய்யுளை இகழ்ந்தலாலே அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்பதான் வந்து குலேச பாண்டியன் தூக்கி வாரி போடுது. அப்பா, ஓ அன்னைக்கு நடந்ததா அப்படின்ற மாதிரி இப்பதான் அவருக்கு வந்து அந்த விஷயமே தெரிய வரும். காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே, காடனுடைய செய்யுளை நீ இகழ்ந்த, காடனுடைய செய்யுளை நீ இகழ்ந்த, அவருடைய பாடலை நீ அவமதிச்ச, கண்டுக்காம இருந்த, நீ உட்காந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் விளாண்டுகிட்டு இருந்த. இது எல்லாத்தையும் சொல்றாரு. நீ உட்காந்து அவனை கண்டுக்கவே இல்லை. அவர் உனக்காக தானே பாட்டு பாடினாரு. உனக்காக ஒருத்தவங்க பாட்டு பண்ண நீ அவங்கள மதிச்சு அவங்கள்ட்ட பேசணுமா பேச வேணாமா, இதெல்லாம் சொல்றாரு இறைவன். நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனாலும் நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனாலும் காடனுடைய செய்யுளை இகழ்ந்ததாலே, காடனுடைய செயலை இகழ்ந்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருணிலால் வந்தோம் என்ன. நான் அவன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அவர் மேல ஒரு அன்பு வச்சிருக்கேன். நான் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு, கடம்பவனத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்திருக்கேன். கடம்பவனத்தை விட்டு வகியாட்டு இருக்கக்கூடிய தென் பகுதிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு. இப்பதான் வந்து குலேச பாண்டியனுக்கு தெரிய வருது. ஓ இதுதான் பிரச்சனையா, ஓ இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு இப்பதான் வந்து குலேச பாண்டியனுக்கு தெரிய வருது. ஒப்பா, ஓ இந்த பிரச்சனை தானே அது, இப்பதான் ஐடியாவே வருது, இப்பதான் ஐடியாவே வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குலேச பாண்டியன் இப்பதான் தெரிய வருது. ஓ இதுதானா அதுதானா அப்படின்ட்டு. ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை எல்லை. நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் இல்லை. காடன் செயலை இகழ்ந்ததாலே ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளால் இங்கு வந்தோம். தன் பனை அப்படின்னா குளிர்ந்த வயல். அந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியை விட்டு நான் வரணும்னு நினைச்சதே கிடையாது. இறைவன் சொல்றார், நான் அந்த இடத்த விட்டு வரணும்னு நினைச்சதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. நீபவனம் அப்படின்னா கடம்பவனம், நீத்து அப்படின்னா விடுத்து, சரிங்களா, அதை விட்டு அப்படின்னு அர்த்தம். பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா கொடுத்துருக்க மாட்டாங்க, மாறி மாறி இருக்கும், சரியா, அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும், சரியா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லேம். அதாவது அங்க பனைசூழ் அந்த குளிர்ந்த வயல்களுக்கு இருக்கக்கூடிய பகுதியை விட்டு நான் ஒருபோதேனும் வர்றதா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஒருபோதும் வர்றதா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை எல்லை. நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீயும் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. இறைவன் சொல்றாரு, ஆனா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. என்ன தப்பு தெரியுமா? நீ காடனுடைய செய்யுள், காடன்னா இடைக்காடன், சரிங்களா. காடன்னா யாரு சார், புதுசா வராருன்னு நினைச்சுக்காதீங்க, அது இடைக்காடனார். இடைக்காடனார் தான் சொல்றாரு. இடைக்காடனுடைய செய்யுளை இகழ்ந்த, அதனால அவன் மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கேன், அவன் மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கேன், அவன் மேலையும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நண்பர் கபிலர் மேலையும் ஒரு அன்பு வச்சிருக்கேன். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு, சரிங்களா. யாம் வைத்த அருணினால் இங்கு வந்தோம் என்ன அப்படின்றத போட்டு உடைகிறார், சரிங்களா. அப்ப தன்பனை அப்படின்னா குளிர்ந்த வயல், நீபவனம்னா கடம்பவனம், நீத்துன அப்படின்னா விடுத்து, சரிங்களா. ஓகே, இப்ப இந்த ஆறாவது பாடல் அப்படின்றத பாருங்க. ஆறாவது பாடல், ஆறாவது பாடலுக்கான பொருள் பாருங்க. இறைவன் மன்னனிடம், இறைவன் சொல்றாரு, இறைவன் மன்னன்ட்ட பேசுறாரு, சரிங்களா. சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதினும் நீங்க மாட்டோம். எனக்கும் நினைச்சதில்ல, என்னுடைய மனைவியான பார்வதி தேவியும் நினைச்சதில்ல, அந்த இடத்த விட்டு நாங்க வரணும் அப்படின்னு நாங்க நினைச்சதில்ல. இறைவன் மன்னன்ட்ட சொல்றார், சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதினும் நீங்க மாட்டோம். ஒருபோதினும் நாங்க போறதா ஐடியாவே கிடையாது, எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. நீ வந்து என்ன தெரியுமா பண்ண, இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த. யாருடைய பாடலை இகழ்ந்த? இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த. அந்த தப்பை தவிர நீ வேற எந்த குற்றமும் உன்கிட்ட கிடையாது. நீ பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு பெரிய தப்பு கிடையாது, ஆனா தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றாரு. நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, நீயும் பெருசா எந்த ஒரு தப்பு பண்ணல, ஆனா ஒரு தப்பு பண்ணிருக்க, ஆனா ஒரு தப்பு பண்ணிருக்க அப்படின்றத சொல்றாரு. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம். இடைக்காடனார் மீது நான் ஒரு அன்பு வச்சிருக்கேன், இடைக்காடனார் மீது நான் ஒரு அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பினாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த அன்பாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றத போட்டு உடைகிறார். யார் உடைகிறது? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவன், சரிங்களா. ஓகே, இதுதான் ஆறாவது பாடலுக்கான பொருள். ஏழாவது பாடல் பாருங்க. மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவன்ட்ட வென்றார். இறைவன்ட்ட போய் கேட்கிறாரு, இறைவன்ட்ட போய் சொல்றாரு, தெரியாம பண்ணிட்டேன் இறைவா, ஒரு மன்னிச்சிருங்க,
ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன் சின்ன புள்ள, நம்ம சொல்லுவோம்ல, தெரியாதனமா பண்ணிட்டேன் சின்ன புள்ள விட்டுருங்க அப்படி நம்ம போய் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இறைவன்கிட்ட போய் கேட்கிறார், தெரியாதனமா பண்ணிட்டேன் விட்டுருங்களேன், வந்துருங்களா மறுபடியும் என் இடத்துக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறியோர் குற்றம் பொறுப்பது பெரியோருக்கு பெருமை அல்லவா. இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணக்கூடிய தப்புக்கு பெரியோர் வந்து மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா அப்படின்றத கேட்கிறார். பாருங்க, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோருக்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சினானே அப்படின்றத சொல்றாரு. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம், விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியாருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சிதானே அப்படின்றத சொல்றாங்க. சரியா, மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவன்ட்ட வென்றார். மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவன்ட்ட வென்றார். சரிங்களா, இறைவனை சொல்றாரு பெண்ணினை பாகம். இறைவன் சிவன் பாத்தீங்க அப்படின்னா பாதி பாத்தீங்க அப்படின்னா ஆண் பாதி பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்ற பெண்ணினை பாகம் கொண்ட, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி. யோகி நீ வந்து ஒரு யோகத்துல உச்சத்துல இருக்கக்கூடிய இறைவன் யாரு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அவங்களை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி சொல்றாரு. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம், விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். அந்த வானத்திலிருந்து ஒளி ஒலிக்குது, அந்த ஒரு சவுண்ட் வருது. விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. இறைவா, இறைவன் சொல்றாரு, இறைவா இறைவா இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணக்கூடிய குற்றத்தை பெரியவங்க வந்து மன்னிக்கிறதுனே பெருமையான செயல். இறைவன்ட்ட சொல்றார், நான் தெரியாதனமா சின்ன பையன், நான் ஒரு சின்ன பையன், தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்களா என்ன அப்படின்றத கெஞ்சி கேட்கிறார். அதான் இந்த இடத்துல கேட்கிறார். இந்த மாதிரி புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணக்கூடிய தப்ப நான் இந்த மாதிரி பெரியவங்க பொறுத்து கொள்றதுதானே பெருமை, அதை வந்து அவங்க மன்னிக்கிறதுதானே பெருமை அப்படின்னு இறைவன்ட்ட கேட்கிறார். நான் தெரியாதனமா பண்ணிட்டேன் விட்டுருங்களா என்ன, மன்னிச்சிருங்க, திரும்ப என் இடத்துக்கு வந்துரு இறைவா அப்படின்றத என்ன பண்றாரு இந்த இடத்துல இறைவன்ட்ட கேட்கிறார். மன்றாடி கேட்கிறார். என்ன பண்றாரு, மன்றாடி கேட்கிறார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முடிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பொறுமை என்றோ எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சிதானே, என்னா ஏத்தினான் இறைஞ்சிதானே அப்படின்றத சொல்றாங்க. மாற்றம் அப்படின்னா பதிலுரை அப்படின்னு அர்த்தம். மாற்றம் அப்படின்னா பதிலுரை. மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன், மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். இறைஞ்சுதல் அப்படின்னா பணிந்து வேண்டுதல். சரிங்களா, இறைஞ்சுதல் அப்படின்னா பணிந்து வேண்டுதல். அப்படியே வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி பணிந்து வேண்டுதல். சரிங்களா, அப்போ பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முடிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சிதானே, என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. என்னா ஏஞ்சினான் இறைஞ்சிதானே அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. யாரு இந்த இடத்துல இறைவன்ட்ட மன்றாடி கேட்கிறார். இறைவா உற்று, இறைவா மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு இந்த இடத்துல அவர் கேட்கிறார். யாரு கேட்கறது, இது குலேச பாண்டியன் இறைவன்ட்ட கேட்கிறார். மன்னன் தன் பிழையை பொறுத்திருமாறு இறைவன்ட்ட வேண்டார். அதான் 7வது பாடல். சரிங்களா, இந்த 7வது பாடலுக்கான பொருள் பாருங்க. வானிலிருந்து ஒலித்த இறைவனின் சொல் கேட்டு பாண்டிய மன்னன். வானத்திலிருந்து அந்த சவுண்ட் வருது. இறைவன் தன்னுடைய உருவத்தை வந்து திருவுருவத்தை காமிக்கல. சரிங்களா, வானத்திலிருந்து அந்த சவுண்டு வருது. அந்த வைகை ஆற்றுக்கு தென்பக்கம் போய் இறைவன் குலேச பாடி நிற்கிறார். இறைவா அப்படின்னு என்ன பண்றாரு, வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மேலேருந்து அந்த ஒளி வருது. மேலேருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வருது. மேலேருந்து தான் என்ன வருது, அந்த சவுண்டு வருது. இந்த மாதிரி வந்து உன் மேல எந்த ஒரு தப்பு பண்ணல, உன் மேல எந்த ஒரு பெரிய நீயும் பெருசா தப்பு பண்ணல, ஆனா இடைக்காரனுடைய பாடலை இகழ்ந்த அந்த தப்பு தான் அப்படின்னு என்ன பண்றாரு, மேலேந்து ஒரு சவுண்டு ஒலிக்குது, மேலேந்து ஒரு சவுண்டு ஒலிக்குது. அதை பார்த்து இவர் ரிப்ளை பண்றார். வானிலிருந்து ஒலித்த இறைவனின் சொல் கேட்டு பாண்டிய மன்னன் உமையை ஒரு பாகத்திற்கொண்ட, உமையை அப்படின்னா தன்னுடைய மனைவியையும் சொல்லலாம், இல்ல பெண்ணையும் சொல்லலாம். உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே இறைவனே புண்ணியனே சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா. இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணக்கூடிய தப்ப பெரியவங்க மன்னிச்சு போறதானே பெரிய விஷயம், பெரியவங்க மன்னிக்கிறதானே பெரிய விஷயம் அப்படின்றத அவர் சொல்றாரு. சரிங்களா, அப்போ உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே புண்ணியனே சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா, பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி வணங்கினான். நான் தெரியாதனமா பண்ணிட்ட குற்றத்தை பொறுக்க வேண்டி என்ன பண்றாரு, வணங்குறாரு. தெரியாதனமா பண்ணிட்டேன் விட்டுருங்களா என்ன,
தெரியாதனமா பண்ணிட்டேன் விட்டுருங்களேன் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த இடத்துல கேட்கிறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு சரிங்களா. வானிலிருந்து ஒளித்த இறைவனின் சொல் கேட்டு பாண்டியமன்னன் உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி வணங்கினான். தெரியாதனமா பண்ணிட்டேன் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு என்ன பண்றாரு வணங்குறாரு சரிங்களா. இதுதான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அடுத்து 8வது பாடல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 8வது பாடல் பாருங்க. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். இப்ப அவர் பண்ண தப்ப நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா புலவருக்கு மரியாதை செய்யறாரு. மன்னன் என்ன பண்றாரு புலவருக்கு மரியாதை செய்யறாரு சரிங்களா. ஓகே, என்ன மரியாதை செய்யறாருன்னு பாருங்க. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநிறை கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்புர் சேர்க்கை மேற்கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதாறு நிறைநீர் கும்பங் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்பொர் சேர்க்கை மேற் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. கதலி அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? கதலி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா கதலி அப்படின்னா வாழை அப்படின்னு அர்த்தம். கதலினா அந்த வாழை மரம். எப்பயுமே வீட்டில் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழை மரம் கட்டுவாங்க. நல்ல விஷயம் வீட்டில் திருமணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழை மரம் கட்டுவாங்க தெரியுமா. வீட்டுடைய 2 புறமும் பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் கட்டுவாங்க சரிங்களா. கதலி அப்படின்னா வாழைன்னு அர்த்தம். பூகம் அப்படின்னா கமுகுனா என்ன சார் அப்படின்னா பாக்கு மரம் வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் இப்போ பாக்கு மரம் அதிகமாக வைக்கிறது இல்லை. ஆனால் கோவில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டி விடுவாங்க. அந்த பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய குழையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து கட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ கதலினா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை. கவரி மாவின் முடிவில் செய்த விசிறியாக அரைச்ச சின்னம். அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசிறி விடக்கூடிய அந்த விசிறி மட்டை, அந்த மாதிரி விசிறக்கூடிய அந்த விசிற சின்னம். விதானம் அப்படின்னா மேற்கூரை. விதானம் அப்படின்னா மேற்கூரை. கதலிகை அப்படின்னா கொடி. கதலிகை அப்படின்னா கொடி. சேக்கை அப்படின்னா இருக்கை. சேக்கை அப்படின்னா இருக்கை சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த யாருக்கு இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்கிறார், மரியாதை செய்கிறார். இதுக்கு முன்னாடி அவமதிச்சார்ல, கண்டுக்காம இருந்தார்ல, அதுக்கு பலனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்றாரு மரியாதை செலுத்துறாரு. தெரியாதனமா பண்ணி விட்டேன், இவர் வேற போய் இறைவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு, இறைவன் என் இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு, இப்போ நான் என்ன பண்றது, வேற வழி கிடையாது, அவருக்கு மரியாதை செஞ்சுதான் ஆகணும். யாருக்கு? புலவருக்கு மரியாதை. புலவர்னா யாருப்பா இந்த இடத்துல? இடைக்காடனார் சரிங்களா. இடைக்காடனாருக்கு மரியாதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா போகக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருவேளை நான் பண்ண மாட்டேன்னா இறைவன் வரைய மாட்டாரு. இறைவன் வரலன்னா அந்த நாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம அந்த காலத்துலலாம் இறைவனுக்கும் மன்னனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அது மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அப்போ இறைவன் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், குலேசப்பானினுடைய வீழ்ச்சியை கூட சந்திக்கலாம், என்ன வேணா நடக்கலாம் சரியா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பயம், இறைவன் நம்மளை விட்டு போயிட்டாரு, இறைவன் மீது பக்தியும் வச்சிருக்காரு, நம்முடைய இறைவன் போயிட்டாரு அப்படின்றதுனால இந்த மாதிரி சொல்றாரு சரிங்களா. அப்ப பாருங்க, விதிமுறை கதலி பூகம் கவரிபால் விதானம் தீபம் புதியதார் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்பு சேர்க்கை மேற் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி அப்படின்றத இடத்துல சொல்றாரு. பாருங்க, இந்த 8வது பாடலுக்கான பொருளை இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. பாருங்க, மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது. மன்னனது மாளிகை, மன்னனோட மாளிகை, மன்னன் இருக்காருல்ல, மன்னனோட மாளிகை. அதுக்கடுத்து வாழையும் கமுகும் சரிங்களா. வாழையும் கமுகும் சாமரையும், வாழை, அதுக்கடுத்து பாக்கு மரம், அதுக்கடுத்து சாமரை, வெண்ணிற மேல் விதானமும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே அந்த பந்தல் கட்டியிருக்காங்க, அவங்கள அலங்கரிக்கணும்ல, அலங்கரித்து அவங்கள வந்து கொஞ்சம் கொண்டாடணும்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க மேலே வந்து அந்த மாதிரி பந்தல் கட்டுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் வைக்கிறாங்க, பாக்கு மரம் வைக்கிறாங்க, அந்த அரச சின்னம் வைக்கிறாங்க, வெண்ணிற மேல் விதானம் இருக்குது, அதுக்கடுத்து நிறைய விளக்குகள் தொங்க விடுறாங்க. பார்க்க வந்து சூப்பராக இருக்கணும், பார்க்க வந்து அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விளக்குகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செய்கிறாங்க. அன்றிலிருந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூக்களெல்லாம் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா தொங்க விடுறாங்க, பூக்களால் என்ன பண்றாங்க அப்படின்னா அலங்கரிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மலர்களால் பார்த்தீங்க அப்படின்னா அலங்கரிக்கிறாங்க. அதுக்கடுத்து மாலை, பெரிய பெரிய மாலைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தொங்க விடுறாங்க சரிங்களா. தொடுத்த மாலை பூரண கும்பம் சரிங்களா, அந்த கும்பத்தை வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கும்பம் வைக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு கும்பம் வைக்கிறாங்க. கொடி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு என்ன பண்றாங்க, ஒப்பனை செய்யறாங்க, அழகுபடுத்துறாங்க. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்க பெற்றது, போற்றத்தக்க ஒளியுடைய மணிகளால பதிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போற்றத்தக்க ஒளியுடைய மணிகளால என்ன பண்றாங்க அந்த இடத்துல பதிக்கிறாங்க. அங்குள்ள புலவர்கள் சூழ, அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய புலவர்கள் இருக்காங்க. இடைக்காடனார் மாதிரி நிறைய புலவர்கள் இருக்காங்க, கபிலர், இடைக்காடனார், இந்த மாதிரி நிறைய புலவர்கள் இருக்காங்க.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருக்காங்க. அங்குள்ள புலவர்கள் சூழ அங்க சுத்தி இருக்காங்க. அறிவை அணிகலன்களாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து. அதாவது அறிவை அணிகலன்களாக, அவருக்கு அறிவுதான் அணிகலன், அவருக்கு அறிவு அந்த அளவு இருக்கு. யாருக்கு அறிவு அந்த அளவு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இடைக்காடனாருக்கு அறிவு அந்த அளவு இருக்கு. அறிவு வந்து எக்ஸலண்டா இருக்கு. அப்ப அறிவை அணிகலன்களாக கொண்ட, அணிகலன்களா போட்டிருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய இடைக்காடனார். சரியா? அறிவை அணிகலன்களாக பூண்ட இடைக்காடனார். இந்த இடத்துல பூண்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அணிந்த, தான் அணிந்து கொண்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல மீனிங். இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில், அங்க இருக்கக்கூடிய பொன் இருக்கை, அந்த பொன் இருக்கையில என்ன பண்றாங்களாம், விதிப்படி அமர்த்துறாங்க. இப்படிதான் நீங்க அமரணும். பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்களேன், இடைக்காடனர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மங்களமாக ஒப்பனை செய்து, ஒப்பனைனா அலங்காரம். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நிறைய புலவர்கள் இருக்காங்க. அந்த புலவர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல விளக்கு வச்சிருக்காங்க, ஒரு கும்பம் வச்சிருக்காங்க, அவருடைய காலை கழுவி அதுல மஞ்சள் பூசிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் அள்ளி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அரசு சின்னம், அந்த விசிறியாகிய கபரிமாவின் முடிவில் செய்த அந்த விசிறியாக அரசு சின்னம், இந்த மாதிரி எல்லாமே செட்டப் பண்றாங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா வெண்ணிற அந்த மேல் விதானம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளக்கு தூண்கள், இந்த மாதிரி எக்ஸலண்டா எப்படி ஒரு அந்த அந்த ஒரு பகுதியில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எந்த மாதிரி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, சூப்பரா வேற லெவலா என்ன பண்றாங்க, அலங்கரிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மலர்களால மாலை போட்டிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் அறிவால அணிகலன்களை பூண்ட நம்மளுடைய இடைக்காடனார பொன் இருக்கையில அமர வைக்கிறாங்க. அந்த தங்கத்தாலான இருக்கையில என்ன பண்றாங்க, ராஜா மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஒரு அரசன் எந்த மாதிரி உட்கார்ந்தா உட்காருவாரோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. யார, நம்மளுடைய இடைக்காடனார இந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இடைக்காடனார் இந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல நடக்குது. பாருங்க, சாமரையும் மன்னனது மாளிகை வாழையும் கமுகும். சரிங்களா? மன்னனது மாளிகை வாழையும் கமுகும், சாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது, அன்றிலிருந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கும்பம். அந்த கும்பம் வச்சிருக்காங்க, இப்ப காமிச்சல அந்த கும்பம் இருக்குது. அதுக்கடுத்து கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. அங்க பாத்தீங்கன்னா கொடி அதெல்லாம் வச்சு ஒப்பனை செய்யறாங்க. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுல பதிச்சிருக்காங்க. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலன்களாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். இதுதான் 8வது பாடல். சரிங்களா? ஓகே, 9வது பாடல் பாருங்க. இது ஒரு மனப்பாட பாடல். வேற எங்க மனப்பாட பாடல் இருக்குன்னு பாருங்க. வேறு எங்கே மனப்பாட பாடல் உள்ளது என்று கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால் மனப்பாட பாடல் உங்களுடைய எக்ஸாமுக்கு கேட்பார்கள். சரிங்களா? ஓகே, இதுல இல்ல. இந்த ஒரு பாடல் ரொம்ப முக்கியம்டா, தெரியணும். சரியா? புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்கை என பரவி தாழ்ந்தான், நுண்ணிய கேள்வியோரும் மன்னனை நுவன்ற சொல்லாம், தண்ணிய முதல் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. நுவன்ற அப்படின்னா கூறிய அப்படின்னு அர்த்தம். நுவன்ற அப்படின்னா கூறிய, தண்ணிய அப்படின்னா குளிர்ந்தன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா அசைச்சொல். சரிங்களா? அதாவது புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது, புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான், நுண்ணிய கேள்வியோரும் மன்னனை நுவன்ற சொல்லாம், நுண்ணிய கேள்வியோரும் மன்னனை நுவன்ற சொல்லாம், தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன சார் சொல்றாங்க, ஒன்றும் புரியலையே சார். புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது, புண்ணியத்தை சென்றிருக்கக்கூடிய புலவர்களே, அவங்க முன்னாடி இருக்காங்க, நிறைய புலவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடி சொல்றாரு, புண்ணியத்தை செய்த பல புலவர்களே, புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம், நான் இடைக்காடனாருக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டேன், இடைக்காடனாருக்கு நான் ஒரு குற்றம் பண்ணிட்டேன். நான் என்ன குற்றம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நான் இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்தேன், கண்டுக்கல, அவமதிக்கல, தலையை கூட ஆட்டல. தலையை ஆட்டியிருந்தா கூட பரவாயில்ல, தலையை கூட ஆட்டாம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவமதிச்சேன். புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமும், நான் பண்ண குற்றத்தை பொறுக்க என்ன பண்றான், என பரவித்தான், நான் பண்ண குற்றத்தை மன்னிச்சிருங்க எல்லா புலவர்களே அப்படின்னு என்ன பண்றான். ஒரு அரசன் புலவர்கள் முன்னாடி என்ன பண்றான், அந்த கை கட்டி நிக்கிறான், மரியாதை கொடுத்து கேட்கிறான், நான் தெரியாதனமா பண்ணிட்டேன் ஏன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்றான், அந்த மாதிரி கேட்கிறான். புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தான், நான் பண்ண குற்றத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்றான், கேட்கிறான். நுண்ணிய கேள்வியோரும், நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அறிவுல சிறந்தவங்க, நீங்க எல்லாருமே எப்படி அறிவுல சிறந்தவங்க. நுண்ணிய கேள்வியோரும் மன்னனை நுவன்ற சொல்லாம், நான் ஏதோ தெரியாதனமா பேசிட்டேன்,
என்னை இறைவன் மன்னிச்சாரு, அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மன்னிச்சிடுங்க. அதுக்கடுத்து புலவர்கள் சொல்றாங்க, தண்ணிய அமுதால். தண்ணி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ந்துருச்சு மனசு. ஏன்னா இடைக்காடனாருக்கு இந்த மாதிரி பொண்ணு இருக்கையில் அமர வச்சு அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அவரை மங்களமாக ஒப்பனை செய்து கபரி மாவா இருக்கக்கூடிய அந்த விசிறியாக சின்னத்தை வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புலவர்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் குளிர்ந்துருச்சு. மனசு என்ன ஆயிடுச்சு, குளிர்ந்து விட்டது. சரிப்போ ஏதோ தெரியாத்தனமா தப்பு பண்ணி விட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு குளிர்ந்துருச்சு. சரி விடுவோம், தெரியாத்தனமா தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புலவர்களும் மன்னிக்கிறாங்க. தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது. என்னுடைய கோபம் கம்மியாயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா என்னுடைய கோபம் கம்மியாயிடுச்சு. தணிந்தது என்ன, தணிந்தது என்ன அப்படின்றது இடத்துல சொல்றாரு. புண்ணிய பலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்கை என பரவித்தான் தான். தெரியாதனமா பண்ணிட்டேன், விட்டுருங்களேன் கொஞ்சம். அப்ப அந்த மாதிரி கெஞ்சி கேட்கிறார். நுண்ணிய கேள்வியோரும் மண்ணின் உவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்ன. என்னுடைய கோபம் தணிஞ்சிருச்சு, எங்களுடைய கோபம் தணிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் 9வது பாடல். பாருங்க 9வது பாடல். பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, பாண்டியன் சொல்றான், புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நான் இடைக்காடனாருக்கு பண்ண குற்றத்தை மன்னிச்சிருங்க, நான் இடைக்காடனாருக்கு பண்ண குற்றத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்றத கெஞ்சி கேட்கிறார். பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பணிந்தோம், நான் தெரியாத்தனமா பண்ணிட்டேன் புலவர்களே, என்னை மன்னிச்சிருங்க புலவர்களே அப்படின்னு என்ன பண்றாரு, பணிந்து வழங்குறார். நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றார். நீயும் விடு, பரவாயில்ல இறைவா, சரி மன்னா ஏதோ தெரியாதனமா நீ இன்னும் பண்ணிட்டேன், நீ இந்த மாதிரி அமுதம் போன்ற குளிர்ந்த சொற்கள் இந்த மாதிரி நீ மன்றாடி எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது வந்து எங்களுடைய மனசுக்கு வந்து குளிர்ந்துருச்சு, அதனால என்ன பண்றோம், மன்னிச்சிடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு என்ன பண்ற இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்களா, ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை, அழகான ஒரு செய்யுள் பகுதி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செய்யுள் பகுதி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த செய்யுள் பகுதி? ரொம்ப அழகான ஒரு செய்யுள் பகுதி, கரெக்டா இல்லையா? ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்யுள் பகுதி. சரி, அடுத்து கவனிங்க, இலக்கண குறிப்பு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கண குறிப்பு. சரி கவனிங்க, கேள்வியினான் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். கேள்வியினான் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். கேள்வியினான் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். அதாவது வந்தவர் அவர்தான், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை. அப்ப கேள்வியினான் அப்படின்றது வினையாளனையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை. சரிங்களா, அதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பகுபத உறுப்பு இலக்கணம் பாருங்க. பகுபத உறுப்பு இலக்கணம் தணிந்தது அப்படின்றது வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தணிந்தது. இதுல தனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பகுதி, தனி அப்படின்றது பகுதி. இத்து அப்படின்றது சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். சரியா, எப்பயுமே இது வந்து ஒரு ரூல். சரிங்களா, இது வந்து ஒரு விதி. தணிந்தது அப்படின்றதுல தனி அப்படின்றது பகுதி அப்படின்னா இத்து அப்படின்றது சந்தி. இத்து அப்படின்றது சந்தி. இத்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். அதுக்கடுத்து தே இருக்கு, அந்த தேவை பிரிங்க பார்க்கலாம். இத்து கூட்டல் ஆன கிடைக்கும். இத்து கூட்டல் ஆன கிடைக்கும். கரெக்டா? அப்ப இத்து கூட்டல் ஆல இத்து எடுத்துக்கிங்க அப்படின்னா தணிந்தது அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு குளிர்ந்துருச்சு அப்படின்றது இறந்த கால இடைநிலை. அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சாரியை. து அப்படின்றது படற்கை வினைமுற்று விகுதி. சரிங்களா, படற்கை வினைமுற்று விகுதி. சரிங்களா, நான் ஒரு பகுபத உறுப்பு இலக்கணம் தனியா ஒரு நடத்தினேன். சரியா, சார் எனக்கு என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நான் பகுபத உறுப்பு இலக்கணுக்கு தனியா ஒரு செஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்றேன். சரியா, சரி. சொல்லேல் ஒருவனுக்கு கவரி வீசிய வில்லேல் ஒருவன். சொல்லேல் ஒருவனுக்கு கவரி வீசிய வில்லேல் ஒருவன். பாருங்க, ஏடாலும் புலனொருவர் நாடாளும் மன்னனை காண அரண்மனை சென்றார். ஏடாலும் புலவர் ஒருவர், ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னனை காண அரண்மனை சென்றார்.
அதாவது ஒரு புலவர் பார்த்தீங்க அப்படின்னா மன்னனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போறார். எப்பயுமே யூஸ்வலா நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஒரு புலவர் மன்னனை பார்க்கணும், மன்னனை போய் நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனைக்கு போறாரு. எங்க போறாரு? அரண்மனைக்கு போறாரு. களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணை இருந்தார். களைப்பு அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்குது. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அங்க முரசு கட்டில், அதனால அந்த ஹாயா உட்கார்ந்து இருக்கக்கூடிய முரசு கட்டில், அந்த முரசு கட்டில தூங்கிடுறாரு. அது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா மன்னனோடது, அரசனோடது. அரசனோட கட்டில் இருக்குடா, அரசனோட கட்டில் அரசனை தவிர யாரும் உட்காரக்கூடாது. யாராச்சும் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஃபைனு. போயிட்டு என்ன பண்ணணும்? ஃபைன் போடுவாங்க. இல்லைன்னா கொண்டு போய் பாதாள சிறையில் அடையுங்கள் அப்படின்னு பாதாள சிறையில் போய் அடைச்சு விட்டுருவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் போயிட்டு என்ன பண்றாரு? களைப்பு மிகுதியால போய் படுத்துடுறாரு. என்ன பண்றாரு? அந்த அரசு கட்டில் முரசு கட்டில போய் என்ன பண்றாரு? கண்ணை இறந்தா தூங்கிடுறாரு. வேற ஒரு மன்னன், வேற ஒரு அரசனா இருந்தா அவ்வளவுதான், அவங்களுக்கு ஒன்றைய பாதாள சிறையில் அடையுங்கள், புதை சாக்கடையில் அடையுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? போய் போட்டுருவாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு, குற்றமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னா அந்த புலவர். சரிங்களா? குற்றமான செயலை செஞ்சது யாரு? அந்த புலவர். குற்றமான செயலை செய்த அந்த புலவருக்கு தண்டனை வழங்காமல், தண்டனை கொடுக்கல, இவர் பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கல, தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். என்ன பண்றாரு? கவரி வீசுறது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விசிறி. சரிங்களா? அந்த விசிறி எடுத்து விசிறி விடுறாரு. இந்த மாதிரி தூங்குங்க அத்தின் பேர், நல்லா தூங்குங்க அப்படின்னு என்ன பண்றாராம்? அரசர் ஒரு புலவருக்கு, ஒரு மன்னன் ஒரு புலவருக்கு கவரி வீசுறார். அப்ப படிச்சவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு பாருங்க. படிச்சவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க. சரிங்களா? உறங்கிய புலவர் மோசிக்கிறனார். யாரு சார் அந்த மாதிரி தூங்குனது? அந்த புலவர் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது மோசிக்கிறனார் அப்படின்னு ஒரு புலவர். கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. அந்த கவரி வீசிய மன்னர் யாரு? தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமாலை பொழிந்தார். இவரு புலவர் வந்து கண்ணு முழிக்கிறார். கண்ணு முழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடுறார். இறைவா நீ பண்ணது பெரிய விஷயம், இந்த மாதிரி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி மன்னா நீ பண்ணது பெரிய விஷயம், யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இதே வேற யாராச்சும் ஒரு மன்னனா இருந்தா கொண்டு போய் ஜெயில் அடைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அது பண்ணிருப்பாங்க இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு பாட்டு பாடுறார். அதுதான் இந்த பாடல். மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு புறநானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு புலவருக்கு கவரி வீசிய அந்த விசிறியூட்ட மன்னனை பத்தி பாடக்கூடிய ஒரு பாடல். சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு பாடல். சரிங்களா? யாருமே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. மன்னன், ஒரு அரசன் தன்னுடைய கட்டில தூங்கிட்டு இருந்தா உடனே கோவம் வந்துடும் அரசனுக்கு. இந்த மாதிரி எப்படி என் கட்டில அவன் தூங்கலாம் அப்படின்னு கோவம் வந்துடும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அரசனா இருந்தார். சரிங்களா? தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. சரிங்களா? சரி, ஓகே. நூல் வழி பாருங்க. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டது. நிறைய பேர் திருவிளையாடற் புராணம் இயற்றிருக்காங்க. ஆனா பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் பாத்தீங்க அப்படின்னா விரிவும் சிறப்பும் கொண்டது, ரொம்ப அருமையானது. சரிங்களா? இறைவனுடைய திருவிளையாடலை இங்க நம்மளால பார்க்க முடியும். இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். காண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரும் பிரிவு. படலம்னா என்ன சார்? படலம்னா உட்பிரிவு. 64 படலங்களை உட்கொண்டுள்ளது. சரிங்களா? 64 படலங்கள் உடையது இந்த பாடல் அப்படின்றது. பாத்தீங்கன்னா 64 படலங்கள் அப்படின்றது உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடுல பிறந்தவர். எங்க பிறந்தவர் அப்படின்னா திருமறைக்காடு, வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தவர். பரஞ்சோதி முனிவர் பாத்தீங்க அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தவர். இவருடைய நூற்றாண்டு பாருங்க 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய நூற்றாண்டு என்ன? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பாத்தீங்க அப்படின்னா சிவன் மீது ரொம்ப பக்தி மிக்கவர். சிவன் மீது ரொம்ப பக்தி மிக்கவரா இருந்தக்கூடியவர். சரிங்களா? சிவன் மீது பக்தி மிக்கவர், சிவபக்தி மிக்கவர். அதுக்கடுத்து இவருடைய நூல்கள் பாருங்க. வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கழிவென்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய வேறு நூல்கள். பாருங்க. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் பாத்தீங்க அப்படின்னா விரிவும் சிறப்பும் கொண்டது. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டது. நிறைய திருவிளையாடல் இருக்குது. ஆனா பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் ரொம்ப அருமையானது, ரொம்ப அழகானது. இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது. பரஞ்சோதி முனிவர் பாத்தீங்க அப்படின்னா திருமறைக்காடு வேதாரண்யத்துல பிறந்தவர், 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், சிவன் மீது பக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கழிவென்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய நூல்கள். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான நம்ம செய்யுள் பகுதியில பார்த்த ஒரு முக்கியமான ஒரு செய்யுள் பகுதி, திருவிளையாடற் புராணம். எல்லாருக்கும் இந்த ஒரு செய்யுள் பகுதி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய் 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 பாய்.